ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுடைய மொத்த குடும்பமும் பீகார் வந்திருக்காங்க. மறுநாள் நிச்சயதார்த்தம், நாளே பீகாருக்கு வந்துட்டாங்க. இங்கே சந்தா அவங்க வீட்டில் இருக்கிற ஆல்பம், பழைய ஃபோட்டோ எல்லாத்தையுமே சேரன் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏ மேட்டி பேட்டி ஹோ அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஹிந்தியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையும் சேரனா மாமான்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நடேசன் வராரு. அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, சந்தாவோடைய குடும்ப புகைப்படத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, குடும்ப போட்டாவா, சரி சரி இங்கே காட்டு அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்துக்கிட்டே இருக்கையில நடேசன் மனைவியோடைய சின்ன வயசு போட்டோவும் சந்தா அப்பாவோடைய சின்ன வயசு போட்டோவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிற மாதிரி சின்ன வயசு போட்டோ இருக்கு. இதை பார்த்ததுமே நடேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஆமா எங்க அந்த போட்டோ நல்லா காட்டு அப்படின்னு சொல்லி நடேசன் கையில வாங்கி பாக்குறாரு. நடேசனுடைய மனைவியோடைய சின்ன வயசு போட்டோ. இதை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஆமா இந்த போட்டோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஹிந்தியில கேட்க, அப்பதான் சந்தா மே பேட்டி ஹூ, இது என் பேட்டாச்சி அப்பாவுடைய தங்கச்சி சின்ன வயசுல எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, அப்ப நடேசன் கேட்டு, இது உண்மையிலே உங்க அப்பாவுடைய தங்கச்சியா அப்படின்னு சொல்லி நடேசன் அழுத்தி கேட்கிறாரு. ஆமா என் அப்பாவுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி இங்க சந்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சந்தாவுடைய அப்பா வராரு. சந்தா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சந்தாவுடைய அப்பா சத்தம் போட, இங்க நடேசன் கையில போட்டோ வச்சிருக்காரு. இந்த போட்டோலாம் எதுக்கு இவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தாவுடைய அப்பா நடேசன் கையில இருக்கிற போட்டோவை படக்குன்னு வாங்குறாரு. வாங்கி பாக்குறாரு. இந்த போட்டோவை எதுக்கு நீங்க காமிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தா அப்பா கேள்வி மேல கேள்வி கேட்க, அப்பதான் சேரன், சார் போட்டோ தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்ப சாந்தமா சொல்ல, அப்பதான் நடேசன், இதுல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கிறாரு. இது நானும் என் சின்ன வயசு தங்கச்சியும். சின்ன பிள்ளையிலே தொலைஞ்சு போயிட்டா, எங்க இருக்கா என்ன ஆனான்னு கூட தெரியல. நாங்களும் தேடாத ஊரு கிடையாது, போகாத கோயில் குளம் கிடையாது. இவ எப்படா கிடப்பான், இன்ன வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோடைய அப்பா சொல்ல, இங்க நடேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. என் பொண்டாட்டியுடைய அண்ணன் குடும்பமா இது? என் பொண்டாட்டியுடைய அண்ணனுக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு தான் அப்படி ஒரு விஷயமே தெரிய வருது. இதை நான் எப்படி சொல்றது, யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நடேசன் அப்படியே கதிகலங்கி போய் உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் நிலா வராங்க. அங்கிள் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இல்லம்மா மனசுதான் சரியில்லை அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, மனசு சரியில்லையா, என்னாச்சு, என்ன இங்கே இருக்கிற யாரும் எதுவும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிலா பதட்டப்பட, ஏமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க கிடக்காங்க வடக நாட்டுக்காரங்க, இவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்கு, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது நமக்கு புரியாது, இதெல்லாம் எனக்கு மனசுக்கு வருத்தம் கிடையாது, ஆனா இங்க வந்துதான் எனக்கு ஒரு பெரிய விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் கண்கலங்க. என்ன தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இன்னைக்கு என் பொண்டாட்டியுடைய சின்ன வயசு போட்டோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, ஆன்டியோடைய சின்ன வயசு போட்டோவா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அந்த சந்தா பொண்ணு சேரங்கிட்ட அவங்க குடும்ப போட்டோவெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுல திடீர்னு நான் யதார்த்தமாய் போய் பார்க்கையில சந்தாவோடைய அப்பாவும் தங்கச்சியும் சின்ன வயசுல சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவா. என் பொண்டாட்டி சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்தவதான், எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டு அப்படி இப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் யாரோ எடுத்து வளர்த்தாங்க. அப்படித்தான் அவளை நான் கல்யாணம் பண்ணேன். அவளுடைய சொந்த ஊரு பீகார்ன்றத அவ என்கிட்ட ஒரு தடவை கூட வாய் விட்டு சொன்னதே கிடையாது. என்கிட்ட அவ இப்படிப்பட்ட விஷயத்தை ஏன் மறைச்சான்னு தெரியல. என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்ப சந்தா சேரன் அண்ணாவுக்கு முறை பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, அட ஆமாம்மா, என் பொண்டாட்டியோடைய சின்ன வயசு போட்டா இருக்கு, கூட சந்தாவோடைய அப்ப நிக்கிறியான், ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா சேர்ந்து நின்று எடுத்த போட்டோ அது. அதை பார்க்கையில அப்ப என் பொண்டாட்டியோடைய அண்ணன் மகளைத்தான் என் மகன் கட்ட போறானா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, என்ன அங்கிள் சொல்றீங்க, இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயா சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அதான அமைதியா உட்காந்துருக்கேன், யார் இதை நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, சரி ஆன்டியோடைய சின்ன வயசு போட்டா இதுதான்னு சொல்லி நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஏமா என் பொண்டாட்டியோடைய முகச்சாடை தெரியாதா, பத்தாதுக்கு என் பொண்டாட்டியும் இந்த மாதிரி ஒரு சின்ன வயசு போட்டா வச்சிருந்தா, அதுல கூட என் அண்ணன்னு சொல்லி இவன் தான் சொல்லிட்டு ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோல என்னன்னா
அவனுடைய முகம் மட்டும் அழிஞ்சு போயிருந்துச்சு. எனக்கும் தெரியல, நானும் யாரோ எவ்வளோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி பேசிக்கிறவும் கிடையாது. அது காலப்போக்கில் அப்படியே போயிருச்சுன்னு வையேன். என் பொண்டாட்டியோட சின்ன வயசு போட்டோ மட்டும் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நீ வேணா வீட்டுக்கு வா, அந்த பழைய பெட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு போட்டா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, என்ன அங்கிள் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன், உண்மையத்தாமா சொல்றேன். அங்கே சுத்தி இங்கே சுத்தி கடைசியில சந்தா வடநாட்டுக்காரி கிடையாது, என்னுடைய மச்சா மக, என் பொண்டாட்டியோடைய அண்ணன் மக. சந்தாக்கு சேரன் முறை பையன். இப்படிதான் இந்த குடும்பம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி நடேசன் இங்கே கண்கலங்க. என்ன அங்கிள் என்னென்னமோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு, இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, ஆமாம்மா கடைசியில என்ன இதை என்னால யாருக்கிட்டையும் சொல்லத்தான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, ஏன் அங்கிள் நம்ம சொல்லலாமே, நீங்க தான் இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்களே, பழைய பெட்டியில போட்டோ இருக்குன்னு, அந்த போட்டோ இந்த போட்டோ மேட்ச் பண்ணி காமிச்சா தெரிஞ்சிட போகுது, நம்ம எல்லாரும் சொந்தக்காரவங்கன்னு தெரிஞ்சா சந்தாவுடைய அப்பா இருக்கிற கோவல்ல மொத்தமா குறைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, வேணாம்மா சின்ன வயசுல காணாம போன தங்கச்சி இப்ப இல்ல, அவ சாகிறதுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னு வையி, சந்தாவை நம்ம குடும்பத்துல கட்டியே கொடுக்க அவ அப்ப சம்மதிக்கவே மாட்டான். மொத்தமா சந்தாவை சேரன் கூட சேர முடியாத அளவுக்கு போயிடும். அதனால இந்த உண்மை யாருக்குமே தெரிய வேணாம். இப்ப என் பொண்டாட்டி மட்டும் உயிரோட இருந்திருந்தான்னு வையி, இங்க நடக்கிற கதையே வேற. அவ போய் சேர்ந்துட்டா, அவ போய் சேர்ந்ததுக்கு நான் காரணம், கொலகார பழிய சம்மந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சுன்னு வையி, சந்தா நம்ம வீட்டுக்கு வரவே முடியாது. அதனால இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்சதா இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மொத்தமா மூடி மறைச்சிறாரு. ஆனா இந்த விஷயம் சேரனனாக்கு தெரிஞ்சாவது ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, நிச்சயதார்த்தம்லாம் நல்லபடியா முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, ஆனா இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அங்கிள். கடைசியில ஆன்டி, சந்தாவோடைய அப்பா 2 பேரும் கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறம் சந்தா அண்ணன், சந்தா சேரன் அண்ணா 2 பேரும் முறை பையன் முறை பொண்ணு, இந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லி நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.